வணக்கம். வணக்கம் சென்னை. வணக்கம் தமிழ்நாடு. गवर्नर ऑफ तमिलनाडु श्री बनवारी लाल पुरोहित जी, चीफ मिनिस्टर ऑफ तमिलनाडु श्री पलानी स्वामी जी, डेप्यूटी चीफ मिनिस्टर श्री पन्नीर सेल्वम जी, स्पीकर ऑफ तमिलनाडु असेंबली श्री धनपाल जी, इंडस्ट्री मिनिस्टर श्री संपत जी, dignitaries, ladies and gentlemen, my dear friends, I am happy to be in Chennai today. I thank the people of this great city for the warm welcome they have given me today. The city is full of energy and enthusiasm. It is a city of knowledge and creativity. வணக்கம் சென்னை. வணக்கம் தமிழ்நாடு. தமிழ்நாடு ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் அவர்களே, தமிழ்நாடு முதலமைச்சர் திரு பழனிசாமி அவர்களே, துணை முதலமைச்சர் திரு பன்னீர் செல்வம் அவர்களே, தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைவர் திரு தனபால் அவர்களே, தொழில்துறை அமைச்சர் திரு சம்பத் அவர்களே, பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, எனதருமை நண்பர்களே, எனது இன்றைய சென்னை வருகை எனக்கு மிக்க மகிழ்ச்சியை அளிக்கின்றது. சென்னை மாநகர் உற்சாகமும் ஆற்றலும் நிரம்பி இருப்பது. இந்த மாநகர் அறிவு மற்றும் படைப்பு திறன் உடையது. From Chennai today, we begin key infrastructure projects. These projects are symbols of innovation and indigenous development. These projects will further the growth of Tamil Nadu. இன்று சென்னையிலிருந்து நாம் முக்கியமான கட்டமைப்பு துறை திட்டங்களை தொடங்குகின்றோம். இந்த திட்டங்கள் புதுமை, உள்நாட்டு உற்பத்தி ஆகியவற்றின் அடையாளங்கள். இவை தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு மேலும் உதவிகரமாக இருக்கும். Friends, this program is special because we lay the foundation to modernize the 636 kilometers long broad Anaicut canal system. The impact of this is going to be very big. It will improve irrigation facilities for 2.27 lakh acres of land. District of Tanjavur and Pudukkottai will gain specially. நண்பர்களே, இந்த நிகழ்ச்சி ஏன் சிறப்பு தன்மை வாய்ந்தது என்றால், நாம் 636 கிலோமீட்டர்கள் நீளம் கொண்ட கல்லணை கால்வாய் அமைப்பை புதுப்பித்து நவீனமயமாக்குவதற்கான அடிக்கல்லை நாட்டி இருக்கின்றோம். இதன் தாக்கம் மிகப்பெரிய அளவில் இருக்கப் போகின்றது. இது 2.27 லட்சம் ஏக்கர் நிலப்பரப்பில் நீர்ப்பாசன வசதிகளை மேம்படுத்தும். குறிப்பாக தஞ்சாவூர், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்கள் இதனால் பெரிதும் பயன்பெறும். I want to appreciate the farmers of Tamil Nadu for record food grain production and good use of water resources.
For thousands of years, this Grand Anicut and its canal systems have been the lifeline of the rice bowl Tamil Nadu. The Grand Anicut is a living testimony to our glorious past. It is also an inspiration to our nation's Atmanirbhar Bharat goals. In the words of the famous Tamil poet Avaiyar, Varappu uyara neer uyarum, neer uyara nel uyarum, nel uyara kudi uyarum, kudi uyara kol uyaram, kol uyara kon uyarvan. When water level rises, cultivation rises. People prosper and the state prosper. We have to do whatever we can to conserve water. This is not only a national issue, it is a global subject. Always remember the mantra of per drop, more crop. This will help future generations. சாதனை படைக்கும் அளவிலான உணவு தானிய உற்பத்தி செய்தமைக்கும் நீராதாரங்களை நல்ல விதமாக பயன்படுத்தி அமைக்கும் நான் தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு என் மனமார்ந்த பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த கல்லடையும் இதன் கால்வாய் அமைப்புகளும் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியத்தின் உயிர்நாடியாக இருந்து வந்திருக்கின்றன. நமது பொன்னான கடந்த காலத்தின் வாழும் சான்றாக இந்த கல்லணை விளங்குகின்றது. மேலும் இது நமது தேசத்தின் சுயசார்பு பாரத இலக்குகளுக்கு கருத்தூக்கமாகவும் திகழ்கின்றது. அனைவராலும் போற்றப்படும் தமிழ் பெண்பால் புலவரான ஔவையாரின் அமுத மொழிகளை இப்பொழுது பார்க்கலாம். வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான். நீர்மட்டம் உயரும் போது சாகுபடி அதிகரிக்கின்றது, மக்கள் வளம் பெறுவார்கள், நாடும் நலம் பெறும். பர் டிராப் என்ற அடிப்படையிலே ஒவ்வொரு சொட்டையும் நாம் நன்றாக பாதுகாக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும், சேமிக்க வேண்டும். இது இந்த நாட்டின் பிரச்சனை மட்டுமல்ல, இது உலகாயத பிரச்சனை என்பதால் நாம் நீர் ஆதாரங்களையும் சேமிக்க வேண்டும், நீரினையும் நாம் பாதுகாத்து பராமரிக்க வேண்டும். Friends, it would make everybody happy that we are inaugurating the 9-kilometer stretch of the Chennai Metro Rail Phase 1 project. This would go from Washermanpet to Vimko Nagar. This project has been completed on schedule despite the global pandemic. The civil construction activities were done by Indian contractors. The rolling stock has been procured locally. This in line with the boost to Atmanirbhar Bharat. நண்பர்களே, வண்ணாரப்பேட்டையிலிருந்து விம்கோ நகர் வரை செல்லும் 9.05 கிலோமீட்டர் நீளமுள்ள சென்னை மெட்ரோ ரயில் முதல் கட்டத்தின் விரிவாக்கத்தை நாம் துவக்கியிருக்கிறோம் என்பது அனைவருக்கும் மகிழ்ச்சியை அளிக்கும். உலகளாவிய பெருந்தொற்றையும் தாண்டி இந்த திட்டம் குறித்த நேரத்தில் நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றது. சிவில் கட்டுமான பணிகளை இந்திய நிறுவனங்களே மேற்கொண்டார்கள். உள்ளூரிலேயே ரயில் பெட்டிகள் தயாரிக்கப்பட்டிருப்பது சுயசார்பு பாரதம் என்ற இலக்கிற்கு ஊக்கமளிக்கும் வகையில் அமைந்திருக்கிறது.
The Chennai Metro is growing rapidly. In these year's budget, over rupees 63,000 crore have been set aside for 119 kilometers of phase 2 of the project. This is one of the largest projects sanctioned for any city in one go. The focus on urban transport will boost ease of living for citizens here. சென்னை மெட்ரோ விரைவாக விரிவாக்கம் அடைந்து வருகின்றது. இதன் வலைப்பின்னல் இன்று 54 கிலோமீட்டர் என்ற அளவில் இருக்கின்றது. இந்த ஆண்டு பட்ஜெட்டில் 119 கிலோமீட்டர்கள் நீளமுள்ள மெட்ரோ திட்டத்தின் இரண்டாம் கட்ட பணிகளுக்காக 63,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. ஒரே நேரத்தில் ஒரு நகருக்கு அனுமதிக்கப்படும் மாபெரும் திட்டங்களில் இது ஒன்று. நகர்ப்புற போக்குவரத்தின் மீதான குவி மையம் இங்கிருக்கும் குடிமக்களின் வாழ்க்கையை சுலபமாக்கும். Friends, improved connectivity brings convenience. It also helps commerce. The Chennai beach, Ennore, Athipatta stretch of Golden Quadrilateral is a high traffic density route. There is a need to ensure faster freight movement between Chennai port and Kamarajar port. The fourth line between Chennai beach and Athipat will help in this respect. நண்பர்களே, மேம்பட்ட இணைப்புகள் சௌகரியத்தை கொண்டு தருவதோடு வர்த்தகத்துக்கும் உதவுகின்றது. தங்க நாற்கர இணைப்பின் சென்னை கடற்கரை எண்ணூர் அத்திப்பட்டு மார்க்கம் அதிக பயண நெரிசல் மிக்கதாகும். சென்னை துறைமுகத்துக்கும் காமராஜர் துறைமுகத்துக்கும் இடையே சரக்கு போக்குவரத்தை விரைவுபடுத்துவதை உறுதி செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. இதற்கு சென்னை கடற்கரைக்கும் அத்திப்பட்டுக்கும் இடையிலான 22.1 கிலோமீட்டர் நீள 4வது வழித்தடம் பேருதவியாக இருக்கும். The electrification of Villupuram, Tanjavur, Tiruvarur projects will be a great boon to the Delta districts. One of the major things this 228 kilometers line will help doing is to ensure faster movements of food grains. விழுப்புரம் தஞ்சாவூர் திருவாரூர் ரயில் தடத்தை மின்மயமாக்கி இருப்பது டெல்டா மாவட்டங்களுக்கு மிக பெரும் வரப்பிரசாதமாக இருக்கும். இந்த 228 கிலோமீட்டர் நீளமுள்ள ரயில் தடத்தின் மிக பெரும் பயன்களில் ஒன்று உணவு தானியங்களின் விரைவான போக்குவரத்து. Friends, no Indian can forget this day. 2 years ago, the Pulwama attack happened. We pay homage to all the martyrs we lost in that attack. We are proud of our security forces. Their bravery will continue to inspire generations. Friends, writing in the oldest language in the world, Tamil, Mahakavi Subramaniam Bharati, he said, Ayutham Sevam, Nalla Kakitam Sevyam, Alekal Vaipom, Kalvi Salaikal Vaipom, Nadeyum Parappu Munar, Vandikal Sevyam, Gannalam Nandunakavaru, Kappa Lakal Sevam. It means let us make weapons, let us make paper, let us make factories,
let us make schools, let us make vehicles that can move and fly. Let us make ships that can shake the world. Inspired by this vision, India has undertaken a massive effort to become self-reliant in the defense sector. நண்பர்களே, ஈராண்டுகளுக்கு முன்பாக இந்த நாளிலே நடந்த ஒரு துர்பாக்கியமான சம்பவத்தை நம்மால் மறந்துவிட முடியாது. அது புல்வாமா தாக்குதல். அதில் உயிர் தியாகம் செய்த நமது படை வீரர்களுக்கு நாம் அஞ்சலி செலுத்துவோம். அவர்களுடைய சாகசத்தின் வாயிலாக நாம் கருத்தூக்கம் பெறுவோம், உத்வேகம் அடைவோம். நண்பர்களே, உலகின் மிக தொன்மையான மொழியான தமிழ் மொழியில் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் எழுதியிருக்கும் வரிகள் இதோ. ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம், நடையும் பரப்பும் உணர் வண்டிகள் செய்வோம், ஞாலம் நடுங்க வரும் கப்பல்கள் செய்வோம், ஆயுதங்களையும் காகிதத்தையும் நாம் தயாரிப்போம், தொழிற்சாலைகளையும் பள்ளிக்கூடங்களையும் நாம் உருவாக்குவோம், அசையக்கூடிய பறக்கக்கூடிய வாகனங்களை நாம் தயார் செய்வோம், உலகையே உலுக்கக்கூடிய கப்பல்களை நாம் தயாரிப்போம் என்பதே இந்த பாடலின் பொருள். இந்த தொலைநோக்கினால் உத்வேகம் அடைந்து இந்தியா பாதுகாப்பு துறையில் தற்சார்பு அடைய பிரம்மாண்டமான முயல்வை மேற்கொண்டிருக்கின்றது. One of the two defense corridors is in Tamil Nadu. The corridor has already received investment commitment over rupees 8,100 crore. Today, I am proud to dedicate to the country one more warrior to protect our frontiers. I am proud to hand over the indigenously designed and manufactured main battle tank Arjun Mark 1A. It also uses indigenous ammunition. Tamil Nadu is already the leading automobile manufacturing hub of India. Now I see Tamil Nadu evolving as the tank manufacturing hub of India. இரண்டு பாதுகாப்புத்துறை தொழில் பெருந்தடங்களில் ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கிறது. இந்த தொழில் பெருந்தடத்திற்கு ஏற்கனவே 8100 கோடி ரூபாய்கள் பெருமானமுள்ள முதலீடுகள் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றன. நமது எல்லைப்புறங்களை பாதுகாக்க மேலும் ஒரு வீரனை நாட்டிற்கு அர்ப்பணிப்பதில் நான் பெருமிதம் கொள்ளுகின்றேன். உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு தயார் செய்யப்பட்ட பிரதான போர் ஊர்தியான அர்ஜுன் மார்க் 1ஏவை ராணுவத்திடம் ஒப்படைப்பதில் நான் பெருமை அடைகிறேன். மேலும் இந்த ஊர்தியில் பயன்படுத்தப்படும் வெடிப்பொருள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டது. தமிழ்நாடு ஏற்கனவே இந்தியாவின் முன்னணி வாகன உற்பத்தி மையமாக இருந்து வருகிறது. தற்போது தமிழ்நாடு பீரங்கி உற்பத்தியின் மையமாகவும் உருவெடுப்பதை நான் காண்கிறேன். A tank made in Tamil Nadu will be used in our northern border to keep the nation safe. This showcases India's united spirit, Bharat's Ekta Darshan. We will continue working to make our armed forces one of the most modern forces in the world. At the same time, the focus on making India Atmanirbhar in the defense sector moves with full speed. Our armed forces significantly India's ethos of courage. They have shown time and again that they are fully capable of protecting our motherland. Time and again, they have also shown India believes in peace. But India will protect sovereignty
at all costs. धीर भी है, वीर भी है. सैन्य शक्ति and धैर्य शक्ति of our forces are remarkable. இங்கே தயாரிக்கப்படும் ராணுவ டேங்கிகள், தமிழ்நாட்டின் தயாரிப்புகள், மேட் இன் தமிழ்நாடு என்ற இந்த டேங்கிகள் வடக்கிலே நமது எல்லைப்புறங்களை பாதுகாப்பதில் பெரும் உதவிக்கரம் நீட்டும். இது நமது ஒற்றுமையை, நமது தேசத்தின், நமது மக்களின் ஒற்றுமையை எடுத்துரைக்கிறது. ராணுவத்தில் தற்சார்பு நிலையை ஏற்படுத்துவதில் நாம் பெருமுனைப்பை மேற்கொண்டிருக்கின்றோம். ராணுவம் மேலும் வலுவானதாகவும் சக்தி படைத்ததாகவும் வல்லமை உடையதாகவும் அதனை ஆக்கிட நமது தொடர் முயற்சிகள் மேலும் தொடர்ந்து வருகின்றன. இந்திய ராணுவத்தின் அபாரமான சக்தி அது அமைதியை விரும்பும் நோக்கத்துடன் இருந்தாலும் நமது நாட்டின் எல்லைப்புறங்களையும் நமது நாட்டின் இறையாண்மையையும் பாதுகாப்பதில் அது பேருதவியாக இருக்கிறது. Friends, the Discovery Campus of IIT Madras will have a 2 lakh square meter infrastructure to house world-class research centers. I'm sure that very soon the Discovery Campus of IIT Madras will be a leading center of discovery. It will draw the best talent from all over India. நண்பர்களே, சென்னை ஐஐடியின் டிஸ்கவரி வளாகம் 2 லட்சம் சதுர அடி பரப்பளவிலான உலக தர ஆராய்ச்சி மைய வசதிகளை தன்னகத்தே கொண்டிருக்கும். சென்னை ஐஐடியின் டிஸ்கவரி வளாகம் கண்டுபிடிப்புகளின் முதன்மை மையமாக திகழும் என்பது உறுதி. இந்தியா முழுவதிலும் இருந்து சிறந்த அறிஞர்களை இம்மையம் ஈர்க்கும். Friends, one thing is certain. The world is looking at India with great enthusiasm and positivity. This is going to be India's decade. And this is because of the hard work and sweat of 130 crore Indians. The government of India is committed to doing everything possible to support this surge of aspiration and innovation. This year's budget has once again showcased the reform commitment of the government. It would make you happy that in this year's budget, special importance has been given to the development of India's coastal areas. நண்பர்களே, ஒன்று மட்டும் திண்ணம். உலகமே இந்தியாவை எதிர்பார்ப்போடும் நேர்மறை சிந்தனையோடும் பார்க்கின்றது. இது இந்தியாவின் தசாப்தம். 130 கோடி இந்தியர்களின் வியர்வையும் உழைப்புமே இதற்கு காரணம். பெருக்கெடுத்து வரும் மக்களின் உத்வேகத்தையும் புத்தாக்க சிந்தனைகளையும் ஊக்குவிக்க அனைத்து உதவிகளையும் செய்வதில் இந்திய அரசு உறுதியோடு இருக்கின்றது. சீர்திருத்தங்களில் உறுதியோடு இருக்கும் அரசின் நிலைப்பாட்டை இந்த ஆண்டின் நிதிநிலை அறிக்கை தெளிவாக காட்டியிருக்கின்றது. இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் இந்தியாவின் கடலோர பகுதிகளின் வளர்ச்சிக்கு அளிக்கப்பட்டுள்ள சிறப்பான முக்கியத்துவம் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியை அளித்திருக்கும். India is proud of our fishermen communities. They are symbol of diligence and kindness. In the budget, there are provisions to ensure extra credit mechanism for fishermen. Infrastructure relating to fishing is being upgraded. Modern fishing harbor will come up in 5 centers, including Chennai. We are optimistic about seaweed farming. This will improve lives of coastal communities. For seaweed cultivation, a multi-purpose seaweed park will come up in Tamil Nadu. இந்தியாவின் மீனவர்கள் குறித்து நம் தேசம் பெருமை கொள்கின்றது.
கருணை மற்றும் விடாமுயற்சியின் சின்னமாக நம் மீனவர்கள் திகழ்கிறார்கள். அவர்களுக்கு கூடுதலாக கடன் வழங்க நிதிநிலை அறிக்கையில் வழிமுறைகளை வகுத்துள்ளோம். மீன்பிடி தொழிலுக்கு தேவையான உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. சென்னை உள்ளிட்ட 5 இடங்களில் நவீன மீன்பிடி துறைமுகங்கள் அமைக்கப்படும். கடற்பாசி வளர்ப்பு தொழிலுக்கு நல்ல எதிர்காலம் உள்ளது. நமது கடலோர மக்களின் வாழ்க்கையை இந்த தொழில் மேம்படுத்தும். கடற்பாசி வளர்ப்புக்கென ஒரு புதிய பன்னோக்கு கடற்பாசி பூங்கா தமிழ்நாட்டில் அமைக்கப்படும். Friends, India is scaling up on physical and social infrastructure at rapid pace. Today, India has one of the biggest infra drives in the world. Just recently, we have begun the movement to connect all our villages with internet connectivity. Similarly, India has the largest healthcare program in the world. India is also transforming the education sector with importance given to out-of-the-box learning and technology. These developments will bring countless opportunities for our youth. நண்பர்களே, இந்தியா சமூக மற்றும் பொது உள்கட்டமைப்புகளை அதிவிரைவாக மேம்படுத்தி வருகிறது. இணைய வசதிகளும் பெரிதளவில் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. இன்று உலகிலேயே இந்தியாவில்தான் மிகப்பெரிய அளவில் உள்கட்டமைப்பு மேம்பாட்டுக்கான முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. தற்போது நம் கிராமங்கள் அனைத்திற்கும் மின்சார வசதி அளிக்க ஒரு புதிய இயக்கத்தை நாம் துவக்கியுள்ளோம். அதேபோல உலகின் மாபெரும் சுகாதார திட்டம் இந்தியாவில்தான் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்தியாவின் புதிய வளர்ச்சி இளைஞர்களுக்கு எண்ணற்ற புதிய வாய்ப்புகளை கொண்டு சேர்க்கும். Friends, it is our honor to work towards preserving and celebrating the culture of Tamil Nadu. The culture of Tamil Nadu is popular globally. Today, I have a delightful message to convey to the Devendra Kula Velalar community sisters and brothers in Tamil Nadu. The central government has accepted their long-standing demand to be known as Devendra Kula Velalar. They will now be known by their heritage name and not the 6 to 7 names listed in the schedule to the Constitution. நண்பர்களே, தமிழ்நாட்டின் கலாச்சாரத்தை பாதுகாத்து கொண்டாடும் திசையில் பணியாற்றுவது என்பது கௌரவம் அளிக்கும் ஒன்று. இன்று தமிழ்நாட்டின் தேவேந்திர குல வேளாளர் சகோதர சகோதரிகளுக்கு நான் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியை தெரிவிக்க விரும்புகின்றேன். தங்களை தேவேந்திர குல வேளாளர் என்று அழைக்க வேண்டும் என்று அவர்களின் நீண்ட நாள் கோரிக்கையை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அவர்கள் இனி அவர்களுடைய பாரம்பரிய பெயரால் அழைக்கப்படுவார்கள். அரசியலமைப்பு சட்ட அட்டவணையில் பட்டியலிடப்பட்டிருக்கும் 6 முதல் 7 பெயர்களால் அவர்கள் இனி அழைக்கப்பட மாட்டார்கள். The draft gazette to amend the constitutional schedule to correct their name as Devendra Kula Velalar has been approved by the central government. It will be placed before the parliament before the start of the next session. I want to specially thank the government of Tamil Nadu for the detailed study done on this demand. Their support to the demand has been long-standing. அவர்களின் பெயரை தேவேந்திர குல வேளாளர் என்று அரசியல் சாசன அட்டவணையில் பெயர் திருத்தம் செய்வதற்கான வரைவு அரசாணைக்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியிருக்கின்றது. அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் தொடக்கத்திலேயே இது அவை முன் வைக்கப்படும்.
இந்த கோரிக்கை தொடர்பாக விரிவான ஆய்வு மேற்கொண்டமைக்கு நான் தமிழ்நாடு அரசுக்கு என் சிறப்பு நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். Friends, I can never forget my meeting with representatives of Devendras in 2015 in Delhi. Their sadness could be seen. Colonial rulers took away their pride and dignity. For decades, nothing happened. They told me, they pleaded and pleaded to governments, but nothing changed. I told them one thing. I said that their name, Devendra, rhymes with my own name, Narendra. I understand their emotions. தேவேந்திர குல வேளாளர்களுடைய கோரிக்கையை தமிழ்நாடு அரசு நீண்ட காலமாகவே ஆதரித்து வந்திருக்கின்றார்கள். நண்பர்களே, தில்லியில் 2015ஆம் ஆண்டின் போது தேவேந்திரர்களின் பிரதிநிதிகளுடனான என் சந்திப்பை என்னால் ஒருபோதும் மறக்க இயலாது. அவர்களின் வருத்தத்தை என்னால் காண முடிந்தது. காலனி அரசு அவர்களின் பெருமிதத்தையும் கண்ணியத்தையும் பறித்துக் கொண்டது. பல தசாப்தங்களாக எதுவுமே நடக்கவில்லை. தாங்கள் அரசுகளிடம் மன்றாடினாலும் வேண்டினாலும் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்று அவர்கள் என்னிடத்திலே கூறினார்கள். நான் அவர்களிடம் ஒரு விஷயம் மட்டுமே கூறினேன். அவர்களின் பெயரான தேவேந்திர என்பது என்னுடைய பெயரான நரேந்திரவோடு இசைந்திருக்கிறது என்று குறிப்பிட்டேன். தில்லியில் அவர்களில் ஒருவனாக, அவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டவனாக நான் இருக்கிறேன் என்று அவர்களிடம் நான் பகிர்ந்தேன். This decision is more than a change of name. It is about justice, dignity, and opportunity. We all have lost. We all have lots to learn from the culture of the Devendra Kula community. They celebrate harmony, friendship, and brotherhood. There was a civilizational movement. It shows their self-confidence and self-pride, Atma Gaurav. இந்த தீர்மானம் வெறும் பெயர் மாற்றம் மட்டுமல்ல, இது நீதி, கண்ணியம், வாய்ப்பு பற்றியது. தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தின் கலாச்சாரத்திடமிருந்து நாம் கற்க வேண்டியது நிறைய இருக்கிறது. அவர்கள் நல்லிணக்கம், நேசம், சகோதரத்துவம் ஆகியவற்றை கொண்டாடுபவர்கள். அவர்களுடையது ஒரு நாகரீகம் சார்ந்த இயக்கம். ஆத்ம கௌரவம் எனப்படுகின்ற தங்களுடைய சுய நம்பிக்கையையும் சுய கௌரவத்தையும் இது வெளிப்படுத்துகிறது. Friends, our government has always taken care of the welfare and aspiration of our Tamil brothers and sisters in Sri Lanka. It is my honor to have been the only Indian PM to visit Jaffna. Through development works, we are ensuring welfare of Sri Lankan's Tamil community. நண்பர்களே, இலங்கை வாழ் நமது தமிழ் சகோதர சகோதரிகளின் நலன்கள் மீதும் அபிலாஷைகள் மீதும் நமது அரசு எப்பொழுதும் அக்கறை காட்டி வந்திருக்கின்றது. யாழ்ப்பாணத்திற்கு சென்ற ஒரே இந்திய பிரதமர் என்ற கௌரவம் எனக்கு உண்டு. வளர்ச்சிப் பணிகள் வாயிலாக நாங்கள் இலங்கை வாழ் தமிழ் சமூகத்தின் நலன்களை உறுதி செய்து வருகிறோம். The resources given by our government for Tamils have been much more than in the past. The projects include 50,000 houses
for displaced Tamils in northeastern Sri Lanka. 4,000 houses in the plantation areas. On the health side, we finance a free ambulance services which is widely used by the Tamil community. A hospital has been built in Dikoya. கடந்த காலத்தில் அளிக்கப்பட்ட ஆதாரங்களை விட மிக அதிக அளவில் இன்று நமது அரசாங்கம் தமிழர்களுக்கு அளித்து வருகின்றது. திட்டங்களின் விவரம்: வடகிழக்கு இலங்கையில் புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு 50,000 வீடுகள், தோட்டப்பகுதிகளில் 4,000 வீடுகள். சுகாதார விஷயத்தில் நாம் ஒரு இலவச அவசர கால ஊர்தி சேவைக்கு நிதி வழங்கி இருக்கிறோம். இந்த சேவை தமிழ் சமுதாயத்தால் பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. திகோயாவிலே ஒரு மருத்துவமனை கட்டப்பட்டிருக்கிறது. To boost connectivity, the railway network to Jaffna and to Mannar is being rebuilt. Flights have been established from Chennai to Jaffna. I feel happy to share that India has built the Jaffna Culture Center, which we hope to open soon. The issue of Tamil rights has also been taken up by us consistently with Sri Lankan leaders. We are always committed to ensuring that they live with equality, justice and peace and dignity. இணைப்பினை ஊக்கப்படுத்த யாழ்ப்பாணத்துக்கும் மன்னாருக்கும் இடையேயான ரயில் தடம் மீண்டும் நிறுவப்பட்டு வருகின்றது. சென்னைக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையேயான விமான போக்குவரத்து ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. விரைவிலேயே திறக்கப்படவிருக்கும் யாழ்ப்பாண கலாச்சார மையத்தை இந்தியா கட்டி கொடுத்திருக்கிறது என்பதை பகிர்ந்து கொள்வதில் நான் உவகை அடைகிறேன். இலங்கை தலைவர்களோடு தமிழர்கள் உரிமைகள் குறித்து நாங்கள் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வந்திருக்கின்றோம். சமத்துவம், நீதி, அமைதி, கண்ணியம் ஆகியவற்றோடு வாழ்வதை உறுதி செய்வதில் நாங்கள் கடமைப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். Friends, the problem faced by our fishermen is long standing. I do not wish to go into the history of the problem, but let me assure you that my government will always protect their rightful interests. We have ensured early release whenever fishermen are apprehended in Sri Lanka. நண்பர்களே, நம் மீனவர்கள் சந்தித்து வரும் பிரச்சனை நெடுங்காலமாக இருந்து வருகிறது. பிரச்சனையின் வரலாறுக்குள் நான் செல்ல விரும்பவில்லை. ஆனால் நம் மீனவர்களின் நியாயமான உரிமைகளை எனது அரசு எப்போதும் பாதுகாக்கும் என்று நான் உறுதியளிக்கிறேன். இலங்கை அரசால் மீனவர்கள் எப்போது கைது செய்யப்பட்டாலும் அவர்கள் விரைவாக விடுதலை செய்யப்படுவதை உறுதி செய்துள்ளோம். More than 1,600 fishermen have been released during our tenure. Currently, there is no Indian fisherman in Sri Lankan custody. Similarly, 313 boats have also been released and we are working for the return of the rest of the boats. எங்கள் ஆட்சி காலத்தில் 1600க்கும் மேற்பட்ட மீனவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். தற்போது இந்திய மீனவர்கள் யாரும் இலங்கை சிறைகளில் இல்லை. அதேபோல 313 படகுகள் விடுவிக்கப்பட்டுள்ளன. மீதம் உள்ள படகுகளையும் விடுவிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. Friends, inspired by a human-centric approach, India is making the world fight against COVID-19 stronger. We have to keep doing
whatever we can to develop our nation and make the world a better place. This is what the makers of our constitution wanted to do us to do. I once again congratulate the people of Tamil Nadu for the development works launched today. Thank you very much. நண்பர்களே, மக்களை மையமாக கொண்ட நம் பார்வையால் கொரோனாவுக்கு எதிரான உலகின் போரை இந்தியா